இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்து, இல்லைனா ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, கூட்டு குடும்ப சொத்து. எப்படின்னா இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது உண்டு. அடிக்கடி இந்த பார்ட்டிஷன் சூட்ஸ்னு வந்ததுனால, இல்லைனா வாரிசு உரிமை சம்மந்தப்பட்ட கேசஸில் அடிக்கடி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ இதனோட லீகல் மீனிங் என்ன, டெஃபினிஷன் என்ன, இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்றதை இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பூர்வீக சொத்துனா ஆக்சுவலாக என்ன, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா எத்தனை தலைமுறையாக இருந்திருக்கணும் ஒருத்தர்கிட்ட அப்படின்றதுலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதனோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்றதையும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வார்த்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இல்லையா, அதே மாதிரி இது கோபாசனரி ப்ராப்பர்ட்டியா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க முன்னாடி டெவல்யூஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தரோட சொத்தோட பாத்தியதை எப்படி கைமாறுது அப்படின்னு. ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட சொத்து மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த பாத்தியதை அவரோட வாரிசுகளுக்கோ இல்லை அவர் கூட இருக்கக்கூடிய பங்காளிகளுக்கோ எப்படி கைமாறுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதில் சட்டத்தில் ரெக்கக்னைஸ் ஆகக்கூடிய 2 வகைகள் இருக்குது. ஒன்று டெவல்யூஷன் பை சர்வைவர்ஷிப், அதாவது பிழைத்து இருந்த காரணத்தினால் அவருக்கு வாரிசு உரிமை கிடைக்கிறது, அந்த சொத்தோட பாதிதை கிடைக்கிறது, கைமாறப்படுறது அப்படின்றது ஒரு வகை. 2வது வகை டெவல்யூஷன் பை சக்சஷன். சக்சஷன்னா வாரிசு உரிமை, ஒருத்தர்கிட்டேருந்து அது மேலே இருக்க ஒருத்தர்கிட்டேருந்து வாரிசு உரிமை மூலமாக கிடைக்கிறது. ஒருத்தரோட செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது அப்படின்னா, அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவர் எந்த விதமான உயிலும் எழுதி வைக்காமல் இறந்து போனாருன்ற பட்சத்தில் அந்த சக்சஷன், முதல் வகுப்பு லீகல் ஹேர்ஸ், கிளாஸ் 1 லீகல் ஹேர்ஸ், கிளாஸ் 2 லீகல் ஹேர்ஸ்னு இருக்குது. இந்த வாரிசுகளுக்கு அந்த மாதிரி போய் அந்த சொத்து போய் சேருன்றது இருக்குது. டெவல்யூஷன் பை சக்சஷன்ன்றது 2வது வகை. முதல் வகை டெவல்யூஷன் பை சர்வைவர்ஷிப், அதாவது பிழைத்திருந்த காரணத்தினால ஒருத்தருக்கு அவரோட பாத்தியதை கிடைக்கிறது அப்படின்றது டெவல்யூஷன் பை சர்வைவர்ஷிப். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஜனனம் எடுத்துட்டாருன்றதுனால, பிறந்துட்டாருன்றதுனால, இந்த குடும்பத்தில் நான் பிறந்துட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்தினால எனக்கு ஒரு சொத்துல ஒரு உரிமை கிடைக்கிறதுனா அது டெவல்யூஷன் பை சர்வைவர்ஷிப். ஆனால் இந்த குடும்பத்தில் எனக்கு மேலே இருக்கிறவர் இறந்து போயிட்டாருன்றதுனால அந்த சொத்துல எனக்கு உரிமை கிடைக்கிறது அப்படின்னா டெவல்யூஷன் பை சக்சஷன். டெவல்யூஷன் பை சர்வைவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்தே அந்த குடும்பத்தில், அந்த கூட்டு குடும்பத்தில் நான் பிறந்தேன்ற ஒரே காரணத்தினால, அந்த பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன்ற ஒரே காரணத்தினால எனக்கு அந்த சொத்துல பாத்தியதை இருக்கு, எனக்கு அந்த சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு வரக்கூடியது டெவல்யூஷன் பை சர்வைவர்ஷிப். அது ஒருத்தரை நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய குடும்பத்தில் தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னு சொல்கிறது ஒரு வாக்கியம் ஒன்று உண்டு. அதே மாதிரி பரம்பரை சொத்தை அனுபவிக்கிறதுன்றது உண்டு. ஒரு பேரனாக இருக்கலாம், ஆனால் அவருக்கும் அவரோட தந்தைக்கும் ஒரே ஒரு ஃபுட்டிங்கில் தான் அவருக்கு ஒரு கோபாசனரி ப்ராப்பர்ட்டியில் அவங்க ஒரு ரைட்டு அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கலாம் ஒரு சில கேசஸில். இது டெவல்யூஷன் பை சர்வைவர்ஷிப் அப்போ முடியும். அந்த குடும்பம், அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா, அது ஒரு பரம்பரை சொத்தா, பூர்வீக சொத்தாக இருந்ததுன்னா, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா, அதே சமயத்தில் இல்லைன்னா கூட்டு குடும்ப சொத்து, ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா இந்த டெவல்யூஷன் பை சர்வைவர்ஷிப்புன்றது எஃபெக்ட் ஆகும். இந்த டெவல்யூஷன் பை சர்வைவர்ஷிப்புன்றதுக்கான அந்த சொத்துல நான் பிறந்துட்டேன், அந்த குடும்பத்தில் நான் பிறந்துட்டேன்றதுனால அந்த சொத்துல எனக்கு ஒரு பங்கு கிடைக்கிறதுன்றதுனால இந்த டெவல்யூஷன் பை சர்வைவர்ஷிப்புக்கு அந்த உரியவருக்கு பேர் பங்காளின்னு பேர், கோபாசனர் அப்படின்றது பேர். சிம்பிளாக சொல்லப்போனால், தமிழில் சொல்லப்போனால் பங்காளி அப்படின்றது பேர். அது கொலோக்கியலாக சொல்கிறது உண்டு, பங்காளின்றது உண்டு. அது ஜஸ்ட் லீகல் டெஃபினேஷன் நம்ம பார்த்தோம்னா அந்த சொத்துல ஒரு பங்கு வகுக்கக்கூடிய ஒரு உரிமை உள்ளவர், அவர் பங்காளின்றது பேர், கோபாசனர்ஸ். அதனால அவர் இந்த குடும்பத்தில் பிறந்துட்டாருன்றது ஒரே காரணத்தினால அவருக்கு அந்த சொத்துல ஒரு பங்கு இருக்கு. இது டெவல்யூஷன் பை சக்சஷன்ன்றது வேற. ஒருத்தர் தந்தை ஒரு உயில் எழுதி வைக்கிறாரு ஒருத்தருக்கு, இல்லை வேற யாருன்னா ஒரு உயில் எழுதி வைக்கிறாங்க, இல்லைன்னா அவர் உயில் எழுதி வைக்காம இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவர் சொந்தமாக சம்பாதிச்ச சொத்து, செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு டெவல்யூஷன் பை சக்சஷன் எஃபெக்ட் ஆகும். ஸோ இது 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த வாரிசு உரிமை எப்படி கைமாறுறதுன்றதை தெரிஞ்சதுன்னா முதல்ல
அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இல்லைன்னா அது வந்து ஒரு செல்ஃப் எக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியான்றது நமக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுப்போம். இப்போது ப்ராப்பர்ட்டியில் என்னெல்லாம் வகைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 வகை ப்ராடாக பிரிக்க முடியும். ஒன்று வந்து கோபாசனரி ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. அதாவது எனக்கு மட்டுமே பாதித பங்கு இருக்கக்கூடிய, எனக்கு மட்டுமே மொத்தமாக பாதித இருக்கக்கூடிய ஒரு சொத்துக்கு பேர் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றது இருக்கக்கூடியது. என் சொந்த சம்பாதியத்தில் வாங்கினது அப்படின்றது, என் சொந்த சம்பாதியத்தில் வாங்கினது மட்டும் இல்லாமல் என்னோட அனுபவத்துக்கு மட்டுமே நான் வச்சிருக்கக்கூடியது. இது கூட்டு குடும்பத்துக்காக நான் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லாத ஒரு சொத்து அப்படின்னு இருக்கக்கூடியது செப்பரேட் ப்ராப்பர்ட்டின்னு பேர். கோபாசனரி ப்ராப்பர்ட்டினா நிறைய பேருக்கு அந்த சொத்துல பங்கு இருக்கு. இந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தர் பிறந்துட்டாருன்றதுனாலேயே அவருக்கு அந்த சொத்துல பங்கு இருக்கு. 2005க்கு முன்னாடி மேல் கோபாசனர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த சொத்துல வந்து பங்கு இருக்குன்றது இருந்தது. கோபாசனரி ப்ராப்பர்ட்டியில் மேல் லீகல் ஹேர்ஸ்க்கு மட்டும்தான் பங்கு இருந்தது. 2005க்கு அப்புறம் ஃபீமேல் சக்சஸர்ஸ்க்கும் அதில் வந்து ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் வந்தது. அது செக்ஷன் 6 வந்து அமெண்ட் ஆச்சு. அதே மாதிரி ஹிந்து சக்சஷன் ஆக்டில் நிறைய அமெண்ட்மெண்ட்டும் ஆச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கோபாசனரி ப்ராப்பர்ட்டின்றது நான் இந்த சொத்துல பிறந்துட்டேன்றதுனால எனக்கு இப்போ நான் முன்னாடி பார்த்த இந்த டெவல்யூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து இதில் பார்க்கணும். ஒரு சர்வைவர்ஷிப் மூலமாக பிரிவுபடக்கூடிய பாதியதை வந்து கைமாறக்கூடிய ஒரு சொத்துக்கு பேர் கோபாசனரி ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கலாம். ஒரு சக்சஷன் மூலமாக ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்றதுனால அவர்கிட்டேருந்து கைமாறக்கூடிய ஒரு பாதியதை வரக்கூடிய ஒரு சொத்தாக இருக்கலாம். அது உயில் மூலமாக இருக்கலாம், இல்லை உயில் எழுதி வைக்காம இறந்து போயிட்டாருன்னா சட்ட ரீதியாக வந்து அது வாரிசு உரிமை மூலமாக இருக்கலாம். ஆனால் அவர் இறந்து போயிட்டாருன்றதுனால வரக்கூடிய ஒரு சொத்தோட ஒரு பங்குன்னு நம்ம பார்த்தோம்னா அது பை சக்சஷன்ன்றது இருக்கு. அது வந்து செப்பரேட் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ கோபாசனரி செப்பரேட். இந்த கோபாசனரி ப்ராப்பர்ட்டிலையும் 2 வகை இருக்கு, 2ஆக பிரிக்க முடியும். ஒன்று வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதாவது பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு பேர். 2வது வகை வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, அதாவது கூட்டு குடும்பத்தோட சொத்து அப்படின்றது பேர். இது ரெண்டும் ஒட்டுமொத்தமாக வித்தியாசம்னு சொல்ல முடியாது. நிறைய இடத்துல வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியே ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக இருந்திருக்கு. நிறைய இடத்துல வந்து ரெண்டும் ஒரே மாதிரி சொத்தாகவே இருந்திருக்கு. ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டினாலே முக்கால்வாசி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி தான் அதுவும். ஆனால் இது ஃபார் த பேசிஸ் ஆஃப் மீனிங்காக நம்ம 2ஆக பிரித்து வைக்கிறோம். ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், 4 தலைமுறையாக அந்த குடும்பத்தை அந்த பிரிவுபடாமல் அந்த பங்காளிங்களுக்கு சேர்ந்த ஒரு சொத்தாக இருக்கணும். ஒரு வயல்வெளி இருக்குது, இது பரம்பரையாக எங்களோட குடும்பத்தாருங்க நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு வர ஒரு நிலம்னு இருக்குது. 4 தலைமுறையாக இருக்கணும். கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்பா, பையன், 4 தலைமுறையாக வந்து அது இருக்கணும். இதில் வந்து ஒரு அப்பாவுக்கு வந்து எந்த அளவுக்கு பாத்தியதை இருக்கோ அதே பாத்தியதை வந்து பையனுக்கும் இருக்குது. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பையனுக்கு வந்து பாத்தியதை கைமாறுறதுன்றது கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெவல்யூஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை சர்வைவர்ஷிப். பிறந்தாருன்றதுனால அவருக்கு பாத்தியதை கிடைக்கிறது. எனக்கு மேலே இருக்கிற அப்பா வந்து இறந்து போனதுனால பையனுக்கு பாத்தியதை கிடைச்சிடுன்றது கணக்கு கிடையாது. பையன் வந்து அந்த குடும்பத்தில் பிறந்துட்டாருன்றதுனால அவருக்கு பாத்தியதை கிடைக்கிறது. ஸோ இந்த 4 தலைமுறை வந்து ஒரே சொத்தை அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா அது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. சரி, ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா ஒரு கூட்டு குடும்பத்துக்கான சொத்து. இது வந்து ஒருத்தர் செல்ஃப் எக்வைர்டாக இருக்கலாம். நான் வந்து என் சொந்த சம்பாதியத்தில் வாங்கப்பட்ட ஒரு சொத்தாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த சொத்தை இந்த காமன் ஹாட்ச்பாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா குடும்பத்துக்கு சேர்த்து ஒரு காமனாக ஒரு இடத்துல வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறேன். இந்த குடும்பத்துக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சொத்தை எடுத்து வைக்கிறேன்னா அது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறிடுறது. இந்த வீடு ஒன்று வாங்குற, அது வந்து நம்ம குடும்பத்துக்காக அப்படின்னு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அது ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறிடுறது. இதுக்கு வந்து இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு ப்ரூவ் பண்ணி கேஸ் நடத்துறதுக்கு நிறைய கொஞ்சம் ஒரு டெக்னிக்கல் விஷயம்லாம் இருக்குது. காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணும்போது எப்போ வந்து அது கூட்டு குடும்ப சொத்தை மாறிச்சுன்னு சொல்லி அந்த பிளைட்டில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கான எவிடன்ஸும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கூட்டு குடும்ப சொத்துன்றது ரொம்ப ஒரு டெக்னிக்கலான ஒரு ஆஸ்பெக்ட்.
இதுல வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலினா கர்த்தான்னு ஒருத்தர் இருப்பார். கூட்டு குடும்பம்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரியவர்னு இருப்பார். அந்த கர்த்தாக்கு வந்து அந்த ஃபேமிலியை மேனேஜ் பண்றதுக்கான ரைட் இருக்கு. ஒரு லீகல் நெசசிட்டி, சட்ட ரீதியான ஒரு தேவை ஏற்பட்டதுன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகணும், இல்ல வேற எதனா அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியை நடத்தணும், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படின்னா அந்த குடும்பத்தோட சொத்தை, அது ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கும் அந்த கர்த்தாக்கு அதிகாரம் இருக்கு. அதுக்கு எல்லா கோபாசனஸும் வந்து கையெழுத்து போடணுன்ற அவசியம் இல்லை. இது சம்பந்தமா ஒரு கேஸை நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ கர்த்தா வந்து ஒரு மேனேஜர், எல்லாரும் அந்த பிறந்தவங்க பை சர்வைவர்ஷிப் வந்து அவங்க வந்து ஒரு பங்காளிகள் ஆயிடுறாங்க, கோபாசனஸ் ஆயிடுறாங்க. இது கூட்டு குடும்ப சொத்துன்றது 4 தலைமுறையா வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கணும்ன்றது இல்லை. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு சொத்தை கூட அதை கூட்டு குடும்பத்துக்கு நான் சமர்ப்பணம் பண்ணலாம். பட் அதே சமயத்தில் அந்த கூட்டு குடும்பம் உடையாம செதறாம இருக்கணும், அவங்க வந்து ஒரே குடும்பமா இருக்கணும், அவங்க சம்பாதித்த ஒரு காமன் பூல், அந்த பர்டிகுலர் சொத்து இந்த ஜாயிண்ட் ஃபேமிலிக்காக எடுத்து வச்சிருக்கப்படுற சொத்தை வந்து ஒரு காமனா ஒரு அக்கௌண்ட்ல வந்து அதை வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. இதுல வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல சொல்லப்பட்டது இதுதான். ஒரு 1956 சட்டத்துக்கு அப்புறம் ஒரு மேல் ஹிந்து, அதை வந்து 2005க்கு அப்புறம் ஃபீமேல் கோபாசனஸும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மேல் ஹிந்து வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா, ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் இல்லை ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இல்லை ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது ஒரு ஹிந்து ஒன்று இறந்து போயிட்டாருன்னா அவரோட சொத்துக்கள் வந்து அவரோட பங்காளிகளுக்கு கோபாசனஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிவால்வ் ஆகிடும் இன்ட்ரெஸ்ட். இதுக்கான எக்ஸெப்ஷன் வந்து அவரோட செப்பரேட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, அவரோட சொந்த சம்பாத்தியத்தில் சொந்த பயன்பாட்டுக்காக எடுத்து வச்ச அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது என் குடும்பத்துக்காக நான் வாங்கினது, எனக்காக வாங்கின ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட், இது எனக்கு என்னோட குடும்பத்துக்காக வாங்கப்பட்ட ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுன்னா அது அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் சாரும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவரோட வாரிசுகளுக்கு மட்டும்தான் போகும். ஆனால் இதை வந்து ஒரு காமன் ஒரு ரிசோர்ஸாக வந்து ட்ரீட் பண்ணி இது வந்து இந்த கூட்டு குடும்பத்துக்கான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு அவர் வந்து சம்பாதிச்சு சமர்ப்பணம் பண்ணிட்டாருன்னா அந்த கூட்டு குடும்பத்துக்கு வந்து அது ப்ராப்பராக டிவைட் ஆகிடும். ஸோ இப்படி பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு. அவங்க வந்து ஒரு கூட்டு குடும்பத்தோட சொத்தை ஒன்ஸ் பிரிச்சுட்டாங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து என்னோட சொத்தோட பங்காளிங்கன்றது சரிதான், ஆனால் இனிமேல் இதை கூட்டு குடும்பமாக ட்ரீட் பண்ண வேண்டாம், பாகப்பிரிவினை கேட்குறோம், எங்களுக்கு என்னோட சொத்தோட பங்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க அப்படின்ற சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, அதை பிரித்த அப்புறம் அவங்களுக்கு அதில் ஜாயிண்ட் ரைட்டுன்றது கிடையாது, அவங்களுக்கு ஜாயிண்ட் ஓனர்ஷிப்ன்றது கிடையாது. ஒரே காமன் டெனண்டாக இருக்கலாம், அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியில் காமனாக அவருக்கு யூஸ் பண்ணலாமே தவிர்த்து ஜாயிண்ட் ரைட்டு, அதாவது பிரிவெடுப்பதாத ஒரு பாத்தியதை வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படின்றது இருக்கு. கோபாசனஸ்ன்ற வார்த்தை வந்து இப்போ சக்சஷன் ஆக்டுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது, அது வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறது உண்டு. அன்டிவைடட் இன்ட்ரெஸ்ட் 2 பேருக்கு சேர்ந்து ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குன்னா, 2 பேர் இல்லை 2 பேருக்கு மேலே ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு அன்டிவைடட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்க கோபாசனஸ். பிரிவுபடாத பாகமாக அவங்களுக்கு அந்த சொத்துல வந்து பங்கு இருக்குன்னா அவங்க வந்து பங்காளிங்க, கோபாசனஸ் அப்படின்றது அர்த்தமாயிடுறது. ஒரு சப்போஸிங் ஒரு ஃப்ளாட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம், சிட்டியில் யூடிஎஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம கூட யூடிஎஸ் பர்ச்சேஸ் பண்ண மற்ற ஃப்ளாட் ஓனர்ஸும் நம்மளோட கோபாசனஸ் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஹிந்து சக்சஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் கோபாசனஸ்னா அந்த சர்வைவர்ஷிப் மூலமாக வந்த பங்காளிங்க அப்படின்னு சொல்லி அர்த்தமாயிடுறது. ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி தேவைப்படுறது. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா என்னன்றது தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயமும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய டெர்மினாலஜி. இதை தெரிஞ்சாதான் ஒரு பார்ட்டிஷன் சூட்டில் அந்த பிளெயின்டிஃப்க்கு வந்து எவ்வளோ ஷேர் இருக்குன்றத கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியுன்றதுக்காக தான் இந்த வீடியோ.